ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம்? அதுக்கு முன்னாடி நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சந்தோஷமாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அனுதினமும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை கண்டிப்பாக உண்மையாக அடி ஆள் மனசில் பதிகிற மாதிரி இமோஷனோட வைப்ரேஷனோட மிக்ஸ் பண்ணி அழகாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆள் மனசில் பதிய வைக்க போகிறீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக போகுது? பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகி நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது. இது எல்லாமே வந்து ஒரு நிச்சயமான ஒரு விஷயம்தான். நம்பி இறங்குங்க, களத்தில் இறங்குங்க, அதோட ரிசல்ட் உங்களுக்கே புரிய வரும். தினமும் சொல்லுங்கள், நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நம்பிக்கை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நவுத்தி கொண்டு போகிற ஒரு அச்சாணி மாதிரிங்க. வண்டிக்கு எப்படி அச்சாணியோ நமக்கு அச்சாணி நம்மளோட நம்பிக்கை தான். ஃபஸ்ட்டு கார்டே சூப்பர் பாருங்கள். நான் என்ன சொல்லிகிட்டே இருந்தேன், வண்டிக்கு அச்சாணி எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம நவுத்திட்டு போகிற ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையை முன்னேற்றம் பண்ணி கொண்டு போகிற விஷயம் நம்மளோட நம்பிக்கை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த வண்டி வந்துச்சு பாருங்கள், சேரியட் வண்டி வந்துச்சு. ஃபஸ்ட்டே சூப்பராக இருக்குது, பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. நிறைய பேர் சேஞ்சஸ் ஆகுறீங்க. என்னோட இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களை மாற்றிக்கிற விஷயம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற ப்ரூஃபான ஒரு கார்டு தான். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அசுர வளர்ச்சி வரப்போகுது. அதுவும் சேரியட் ரூபத்தில் வரப்போகுது. நிறையா விஷயங்கள் நல்லது கெட்டது எல்லா விஷயமும் உங்களால் பகுத்தறியப்பட்டு இப்போதைக்கு எந்த சுச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே தெரியுது. காதலை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒன் சைட் லவ்வாக இருக்குது, நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நோ கான்டாக்டில் போச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியல, பிரிஞ்சிருக்கோம், கல்யாணம் ஆகி அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியல, நமக்கு துரோகம் பண்ணுறாங்களா, வாழ்க்கையை கெடுக்கிறாங்களா, நம்ம வாழ்க்கையை வந்து படுகொலிக்கு தள்ளுறாங்களா, என்ன எதுன்னு ஒரு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா தெளிவான ஒரு கண்ணோட்டம் உண்மை அப்படியே போட்டு உடைக்க போகுது இந்த பிரபஞ்சம் உங்கள் முன்னாடி, ஊர் முன்னாடி. அதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சே நினைக்காதீங்க. எல்லா நல்ல விஷயமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் தான். நல்ல விஷயமும் வருது, உண்மையை ரிவீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் டைமும் வருது, உங்களுக்கான ஒரு நியாயமும் கிடைக்குது. கண்டிப்பாக அழகான சூப்பரான சாரியட் ரூபத்தில் ஒரு அச்சாணி மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் பிரகாசம் தான் கொண்டு வர போகிறாங்க. அவங்க வரப்போகிறவங்க வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் நாலேஜோட ஒரு அவேக்கனிங்கான ஒரு பர்சன் தான். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இவங்களை நம்பலாம். ஏன்னா இது டிவைனால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் தான் அவங்க வாழ்க்கையில் வராங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் எண்டிங்காக இருக்க போகுது இவங்களுடைய வரவு. கூடிய விரைவில் இவங்க வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. நீங்கள் வந்து ஏதாவது குறித்து இப்போ தற்போதைக்கு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்டே எஸ் கார்டு தான். என் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கா, நடக்குமா, நான் திரும்பவும் என் வாழ்க்கையில் பழைய மாதிரியே ஒரு முன்னே இருந்த அந்த பாஸ்ட் லைஃப் சுச்சுவேஷனுக்கே நான் போயிடுவேணும் அப்படின்னு நிறையா பேர் வந்து கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கெல்லாம் இங்கே வந்து அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கை பழைய வாழ்க்கையோட பாஸ்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாங்க. உங்களுக்குள்ளே அன்பு கொடுக்கும்போது பழைய வாழ்க்கையோட ஒரு பெட்டரான ஒரு ஒரு பர்சன் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. சுச்சுவேஷனே அமோகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கார்டே பிரகாசமாக இருக்குது. இனிமேல் வந்து வேகம் எடுத்துருச்சு உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் கேள்விக்குறியாக நினச்சிட்டு தவிச்சிட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கை அது வந்து சந்தோஷமான ஒரு முடிவை கொண்டு வரப்போகுது. அதுவும் அதிவேகத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு மேலே வந்து இந்த கார்டை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உண்மையெல்லாம் வெளியில் வரும். நிறையா வந்து ரகசியங்கள்லாம் வந்து பல பேரோட வந்து குட்டெல்லாம் வெளியில் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு கிளாரிட்டியாக, மைண்ட் கிளாரிட்டியாக, இது வரைக்கும் வந்து இருக்கா இல்லையான்னு தெரில, நம்ம தான் சந்தேகப்படுறோமோ தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க உண்மையாக பொய்யான்னு தெரில, அவ்வளோ பக்காவாக நடிக்கிறாங்க, என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஒருவேளை நான் தான் தப்பாக இருப்பேனோன்னு உங்களையே வந்து சந்தேகப்படுற அளவுக்கு அவ்வளோ பக்காவாக உங்களை சுற்றி நடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா தெளிவான ஒரு கண்ணோட்டம், எல்லா உண்மையும் உங்களுக்கு இப்போ ரிவீல் ஆக போகுது. சூப்பரான கார்டுங்க, செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சேரியட் கார்டு வேகம் எடுத்துருச்சு. நீங்கள் எத்தனை நாள் எத்தனை நிமிஷம் அதெல்லாம் கிடையாது, உங்களுக்குள்ளே நீங்கள் வாங்க. உங்களை நீங்கள் நிறைய பேர் பாசிட்டிவாக கொண்டு வரதுனால தான் இந்த கார்டெல்லாம் ஃபஸ்ட்டே வருது. இதெல்லாம் வந்து இன்பிட்வீனில் வரும், இல்லைன்னா அட் லாஸ்ட்டில் வரும். ஃபஸ்ட் டைம் சேரியட் கார்டு ஃபஸ்ட்டு வந்தது இந்த ரீடிங்கில் மட்டும்தான். அடுத்த கார்டு என்னென்னு பார்க்கலாமா? எனக்கே ஆசையாக இருக்குது நெக்ஸ்ட்டு என்ன வரப்போகுது அப்படின்னு. சில பேர் வந்து
உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, சில பேர் வந்து உண்மையான முகம்லாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இவங்க நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நாள் இருந்து நம்மளை வந்து காயப்படுத்திட்டு இருந்து நம்மளை ஏமாற்றிருக்காங்க, இவ்வளோ ஒரு முட்டாளாக இருந்திருக்கமே அப்படிங்கிற நினச்சி தான் பல பேர் வந்து போயிருக்கீங்க. சில பேருக்கு பிஸ்னஸில் பெரிய அடி விழுந்திருக்கு. அந்த அடியினால் நம்மளால் இனிமேல் வாழ்க்கையை முன்னேற்றம் பண்ண முடியாது, நம்ம இப்படியே வந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இனிமேல் எந்த வித முயற்சியும் பண்ணாமல் சும்மா இருந்தாலே நம்ம வாழ்க்கையை வந்து நல்லா இருந்திருக்கும். ஏதோ செய்ய போகிறேன்னு போய் பல விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு சரியான பிளானிங் இல்லாமல் இப்படி அடிமட்டத்துக்கு விழுந்துட்டேன். என்னால் இப்போ எப்படி எந்திரிச்சு வருதுன்னு தெரில. எனக்கு இப்போதைக்கு எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எந்த ஆலோசனையும் வேணாம், எனக்கு நல்லதும் வேணாம் கெட்டதும் வேணாம், நான் செவனேன்னு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் சில பேர் வந்திருக்கீங்க. சில பேர் காதலால் ஏமாற்றப்பட்டு, காதலர்களால் காதலியால் ஏமாற்றப்பட்டு ஒரு தலை குனிவோட இதுக்கு மேலே நம்மளால் வந்து யார்கிட்டையும் அன்பு இருக்குன்னு, உண்மையான அன்புன்னு நம்பி போய் ஏமாந்து மனசளவில் பயங்கரமான ஒரு பெரிய அடி, ஒரு பெரிய இழப்பு, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு போன ஒரு விஷயம் நமக்கு சப்போர்ட்டாக இல்லை, நம்மளை ஏமாத்திருக்கு, இவ்வளோ நாள் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு சில பேர் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எந்த காதலும் வேணாம், எந்த லைஃபும் வேணாம் அப்படின்னும் போகிறீங்க. சில பேர் கெரியரை குறித்தும் கவலைப்பட்டுட்டு போகிறீங்க. எதையுமே நான் பார்க்க மாட்டேன், வேணாம், எனக்கு ஒன்றுமே வேணாம், எனக்கு தேவையே இல்லை, யாருமே வேணாம், கவுளி அடிக்குது, வேணாம், எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு கடவுளும் பற்றியும் எனக்கு பிடிக்கல, எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு அந்த தெய்வ நம்பிக்கையெல்லாம் கூட விட்டுட்டீங்க. உங்களுக்காக தான் பக்கத்துலேயே நிற்கிறாரு, சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ படி அப்படின்னு சொல்கிற கூடவே இருக்கிற கடவுளையுமே சில பேர் வெறுத்து போகிறீங்க. கடவுள் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நம்பிக்கைப்பட்டு நம்மளுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. இப்படியே தான் இருக்குது நம்ம வாழ்க்கை. இவ்வளோ தூரம் மோசமாக நம்ம வாழ்க்கை இப்படி போனதுக்கு வந்து யார் காரணம், ஏன் எனக்கு இப்படி நடந்தது, நிறைய கேள்விகள் வருது. கேள்வி கேட்டு 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 ஒரு இதில் வந்து இப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேணாம், வா நம்ம போகலாம், நமக்கு என்ன நடந்தாலும் சரி, நம்மளுக்கு இனிமேல் வாழணுங்கிற ஆசை இல்லை, இனிமேல் எப்படி என் வாழ்க்கை போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் பல பேர் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன கார்டு பார்க்கலாமா? அங்கே வந்து விழுறாங்க. இதில் எத்தனை கார்ட்ஸ் வந்திருக்குன்னா 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், இதில் என்னென்னா குயின் ஆஃப் வான்ஸும் வந்திருக்கு, கிங் ஆஃப் ஸ்வாட்ஸும் வந்திருக்கு. சில பேர் வந்து நியாயம் கேட்குறீங்க, நியாயம் வந்து கிடைக்குது, நியாயம் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. குயின் ஆஃப் வான்ஸ் அப்படின்னா சில பேர் வந்து ரொம்ப ஒரு ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப பார்க்குறீங்க, எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. இது வருமா, இது நம்மளை விட்டு போயிடுச்சு, இது உண்மையாக இல்லையே, நமக்கு தெரியாமல் பல விதமான ஒரு சதி வேலையெல்லாம் வந்து நம்ம கூடவே இருந்து பண்ணுறாங்களே, நமக்கு தெரியாமலே பண்ணுறாங்களே, இது உண்மையான விஷயமா, இது என்ன தான் அங்கே பண்ணிகிட்ருக்கு, நோ கான்டாக்டில் காணாமல் போயிடுச்சு, இது வந்து இது அப்படிங்கிறது வந்து உங்களை வந்து ஏமாத்தினவங்க. அதனால் நான் அப்படி சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இவங்க உங்களோட பார்ட்னரோ அல்லது உங்களுடைய அந்த ஒரு ஹஸ்பண்டோ ஒரு மனைவியோ யாரோ ஒருத்தங்க, அவங்க அப்படி வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். பட் ஆக்சுவலாக வந்து நான் வந்து உயர்தினை தான் அந்த இடத்துல போடணும். இவங்க வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்களே, நமக்கு தெரியாமல் நிறையா வந்து விஷயங்கள் வந்து மறைச்சி வச்சுருக்காங்களே, ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படின்னு நிறையா பேர் வந்து மன உளைச்சலில் இருக்கீங்க. உண்மையா பொய்யா, நம்மளை ஏன் அப்படி ஏமாத்துறாங்க, யார் கூட இருக்காங்க, தேர்ட் பார்ட்டி யாராவது இருக்காங்க, அவங்கள நம்பி போயிட்டாங்களான்னு சில பேர் வந்து அந்த ஃப்யூச்சரில் பயத்தில் வந்து என்ன பண்ணுறீங்க, ப்ரெசென்ட்டில் இருக்காமல் ஒரு மென்டலாக வந்து நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகுறீங்க. என்னன்னே தெரியல, நம்மளை ஏன் ஏமாற்றணும், நம்மளை விட்டுட்டு ஏன் இன்னொருத்தவங்களை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே பயங்கரமாக ஒரு நாடகமாக இருக்குது. அவங்களால வந்து நம்பவே முடியல, நம்ம உயிருக்குயிராக நினச்சவங்களா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்து ஒரு அந்த பக்கமே திரும்பி பார்க்குறீங்க. என்னென்னா உங்கள் கணவர் என்ன தான் பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியலையே, நமக்கு அப்படியே கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கே, கண்ணில் கண்கட்டு வித்தை பண்ணி விட்ட மாதிரி இருக்குது, எதையுமே என்னால் புரிஞ்சிக்க முடியலையே, நான் நம்பி ஒரு கேள்வி கேட்டால் கூட ஆனால் எனக்கு தெளிவான பதில் அங்கேருந்து எதுவுமே வரலையே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே வந்து தெரிய வருது. குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ், கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே வந்து நிறைய பெயினுங்க. ஸ்வாட்ஸ் வந்தாலே வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு இதுதான். சில பேருக்கு வந்து கத்தி எடுத்து குத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கும், ஏமாற்றம் நடந்திருக்கும். அதெல்லாம் வந்து இனிமேல் எனக்கு நியாயம் வேணும், எனக்கு இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் போதும், எனக்கு வந்ததும் போதும், என்னை பார்த்துக்கிட்டதும் போதும், எனக்கு செஞ்சதும் போதும், அன்பு கொடுத்ததும் போதும், என் வாழ்க்கையில் இருந்து அவன் நாசப்படுத்ததும் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நிறைய பேர் வந்துட்டீங்க. எனக்கு ஏன் அப்படி சில பேர் வந்து இதில் வந்து பழிவாங்க துடிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களை ஏமாத்தினவங்கள பழிவாங்க துடிக்கணும்னு நினைக்கிறீங்க. சில பேர் வந்து கடவுள் காலை பிடிச்சிட்டு எனக்கு இது வாழ்க்கை வேணாம், பிடிக்கல, எனக்கு என்ன எதுக்காக இப்படி வந்துச்சு அப்படின்னு சில பேர் சோல் பர்பஸ் நோக்கியும் போகிறாங்க. அதனால எனக்கு ஏன் நடந்துச்சுன்னு கேட்டுட்டு பல பேர் ஆன் அண்ட் ஆஃபில் ஆகி கடவுள் கையை பிடிச்சி
பிடிச்சவங்களும் இருக்காங்க. சில பேர் இந்த சுச்சுவேஷன் எனக்கு எப்படி பண்ணலாம், அவங்க எப்படி வந்து என்னை ஏமாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தினால அவங்கள பழி வாங்கணும் நான், அவங்க எப்படி நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் சில பேரும் வந்திருக்கீங்க. இது எல்லாமே வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸ் வருது. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்க்குறதுனால சுச்சுவேஷனும் வந்து பலவிதமாக வருது. ஆனால் வந்து எல்லாருக்குமே இப்போ தெளிவாக தெரியுது, உங்களுக்கு முன்னாடி என்ன நடக்குது, தவறு நடக்குது, தப்பு நடக்குங்குது இவ்வளோ நாள் ரியலைசேஷன் இல்லை. இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஓப்பனாக தெரிஞ்சிருச்சு, நமக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, உட்காந்து யோசிக்கிறீங்க, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நமக்கு ஏன் இப்படி ஒரு சூழல், எதுக்கு இப்படி நம்ம இப்படி வந்திருக்கோம், எதுக்காக இப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சூறாவளி நடந்திருக்கு அப்படின்னு நிறைய யோசிக்கிறீங்க. கடவுளை இப்போ ரொம்ப தேடுறீங்க. எல்லாமே இப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு குழப்பத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியல. என்ன ப்ரெசென்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரில. சாப்பிட்றதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. தூங்குனாலும் மைண்டில் வந்து இதே ஓடிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்கு ஏமாத்துறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, யார் கூட தொடர்பில் இருக்காங்க, எதுக்கு என்ன வேணான்னு சொன்னாங்க, ஏன் என்கிட்ட பேசல, இது நடக்குமா, இது உண்மையான காதலா, இது வந்து ஏன் என்னை ஏமாத்திருக்கு அப்படின்னு தெளிவே இல்லாமல் நிறையா யோசிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே பாஸ் பட்டன் கொடுத்துட்டு தலை கீழே அப்படியே உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே இருக்கீங்க. இந்த சுச்சுவேஷன் வந்து எனக்கு எந்த ஒரு மூமெண்ட்டுமே வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கீங்க. எதுவுமே எனக்கு தெரிஞ்சுக்க வேணாம், ஏன் இப்படி என் வாழ்க்கை இருக்குது யோசிச்சு உங்களுக்கு வந்து மென்டலி டிப்ரெஷன் ஆகிட்டீங்க. பல பேர் வந்து இப்போ வந்து உங்களை வந்து இப்போ சைக்காட்டிஸ்ட்டை கூட்டி போய் அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நிலைமைக்கு நிறையா பேர் வந்து மைண்ட் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து பில்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம். நீங்கள் சந்தேகப்பட்டு கேட்குற ஒவ்வொரு கேள்விகளையும் நீ என்ன பைத்தியமா, நீ என்ன இப்படி இல்லையா, நீ தப்பு இல்லையான்னு உங்களையே அந்த பழி போடுறாங்க. உங்களையே கேரக்டர் அசாசினேஷன் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் இப்போதைக்கு எனக்கு எது நடந்தாலும் சைலண்ட்டாக இருக்கீங்க, நிம்மதி தான் வேணும், எனக்கு என்னவோ பண்ணுது உள்ள, எனக்கு என்னவோ வந்து டிப்ரெஷன் மாதிரி நடுக்கம் வருது, எனக்கு மயக்கம் வருது, எனக்கு பிபி ஏறுது, நான் வந்து கேள்வி கேட்க என்னையவே வந்து அந்த எல்லா பழியும் தூக்கி என் மேலே போட எனக்கு எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாம், இப்போதைக்கு என் உடம்பு மட்டும் நான் பார்த்துக்கணும், என்னை உடம்பை வந்து ஹெல்த்தாக நான் வச்சுக்கணும், அதுதான் இப்போ முக்கியமாக இருக்குது, நான் நல்லா தூங்கி பல நாள் ஆச்சுன்னு சில பேர் வந்து இருக்கீங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களை போட்டு அடிக்குது. எனக்கு எதுவுமே இப்போ தெரிஞ்சுக்க வேணாம், இப்போ நான் மட்டும் போதும், அந்த லெவலுக்கு வந்துடுங்க. அந்த மாதிரி உங்களை நம்ப வச்சு அவங்க மேனிப்புலேட் பண்ணி உங்களை வந்து எதையுமே நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே எடுக்க முடியாது, யார்கிட்டையும் போய் சொல்லவும் முடியாது, வெளியில் சொன்னாலும் கேவலம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் எடுக்க முடியாத அளவுக்கு உங்களையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணி நீ என்னை பற்றி சொன்னால் நான் உன்னை பற்றி கதை கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா பயமுறுத்தி உங்களை வந்து ஒரு மென்டலாக வந்து எஃபெக்ட் ஆகிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை. உங்களை சுற்றி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, நல்ல விஷயம், இது எல்லாமே நீங்கள் வந்து முயற்சி போடுறீங்க நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் உங்களை வந்து வாழ விடாமவும் கெடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் எடுக்கிற எந்த முடிவுக்குமே ஆப்போசிட்டாக தான் வந்து அவங்க நடந்துக்கிறாங்க. அதனால் பிரச்சனைகள் வந்து உங்களுக்குள்ளே பாதி இருக்குது, உங்களுக்கு வெளியில் அதிகப்படியாக இருக்குது. அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கார்டு வந்து நமக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்தது எல்லாமே உங்களுடைய எல்லா கெட்ட நிகழ்ச்சியும், அதான் இப்போ வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்க அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகுது. அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் வர ரீடிங் எல்லாம் நெகட்டிவாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இங்கே வந்து அப்படியே வந்திருக்கு. இது எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கார்டில் கைடன்ஸாக வந்திருக்கு. நிச்சயமாக வாங்க, வெளியில் வந்துடுவீங்க. உங்களுக்கு நல்ல விதமான வாய்ப்பெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இதை தாண்டி நான் வெளியில் எப்படி வருவேன் அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வருவீங்க. ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். ஏன்னா நல்லவங்கள ரொம்ப சோதிக்க மாட்டார், அந்த கஷ்டத்தில் விட மாட்டார். சோதனை இருக்கும், ஆனால் சோதித்தாலும் அவர் தான் வந்து கை கொடுத்து காப்பாற்றுவார். அதனால் நீங்கள் வந்து அந்த கையை வந்து கட்டிகிட்டு இருக்காமல் கையை நீட்டுங்க, கையை கொடுப்பாங்க. உங்களுக்கான அந்த ஒரு கிஃப்டெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அதனால் இப்போதைக்கு நடக்கிற சுச்சுவேஷன் தான் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நம்பியிருக்கீங்க, இதுதான் உண்மைன்னு. அந்த உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கடவுள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் யாரை காமிக்கிறாங்களோ, ஐ மீன் வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னா யாரை காமிக்கிறாங்களோ உங்கள் மைண்டை
கவலை அடிக்குது. உங்கள் மைண்டை நீங்கள் ஹீல் பண்ணிவிட்டு அந்த ஒரு பாதையை நோக்கி போங்க. கெரியரை விட்டுறாதீங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன கிடையாது, இப்போதைக்கு அதுதான் உங்கள் பெருசு. உங்கள் வாழ்க்கையினோட ஆதாரமே அதுதான் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஒருத்தவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சு ஒரு அட்டாச்மெண்ட்டில் போயிருப்பீங்க. அங்கே வந்து ஆட்டம் காணும் போது அவங்க எல்லாமே நடிப்பு, அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே நடிப்பு தான், உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற அந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் நமக்கு வந்து என்ன ஆகும், நம்ம வச்ச அந்த நம்பிக்கையில் ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்கும். நம்ம வச்ச அந்த பாசத்தில் ஒரு புயல் வந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களை யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது. இந்த உலகத்தில் எதையுமே பிடிக்காத ஒரு சுச்சுவேஷன், யாரையுமே நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷனு, வாழவே பிடிக்காத ஒரு ஸ்டேட்டுக்கெலாம் போவீங்க. அதுக்கப்புறம் அழுவீங்க, கண்ணீர் விட்டு அழுவீங்க. டார்க் நைட் ஆஃப் த சோல் பீரியட்லாம் பயங்கரமாக போட்டி வாட்டி வதச்சி எடுக்கும். நைட்டெல்லாம் தூங்க முடியாது. எதுக்கு எனக்கு இப்படி, எதுக்கு எனக்கு அப்படின்னு அப்புறம் கடவுள்கிட்ட கேள்வி கேட்பீங்க. உங்களுக்கும் கடவுளுக்கும் நிறைய போராட்டம் இருக்கும், சண்டை இருக்கும். நான் என்ன பண்ணேன், எதுக்கு எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை எனக்குள்ளே வந்துச்சு, ஏன் இப்படி என்னை படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உங்களுக்குள்ளே போகும்போது கடவுள் அழகாக உங்களை ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களை கைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஹீலாகி அமைதியாகி உங்களுக்குள்ளே இருக்கிற ரணங்கள்லாம் ஆற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அழகான பாதையெல்லாம் காமிப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியுமா, டார்க் நைட் ஆஃப் த சோல் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி மாறினுச்சு. அதுக்கு லைவ் எக்ஸாம்பிளே நான் தான். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எப்படி நான் ப்ரூஃப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான்லாம் இதெல்லாம் நம்புகிற ஆளே கிடையாது. எல்லாம் கதை விடுறாங்க. இன்றைக்கி நான் தான் லைவ் எக்ஸாம்பிள். கண்டிப்பாக கிங் ஆஃப் கப்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு பாசமாக ஆசையாக பேசக்கூடிய, ஒரு உண்மையான அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு கணவரோ மனைவியோ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே திருமணம் நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல பார்ட்னர் வராங்க. போன பார்ட்னர் ஏதாவது பாஸ்டில் ஏதாவது வந்து ஒரு அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுருந்தீங்க, ஏதோ ஏமாற்றிட்டாங்க, இல்லை கைக்கு வந்து வாய் கெட்டாத மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்லாம் நிறையா நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக லவ் கொடுக்கக்கூடிய, உண்மையான லவ் கொடுக்கக்கூடிய, கடவுளால் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் வராங்க. கணவன் மனைவிக்குள்ளே அந்த பிரச்சனை இருந்தாலோ அதெல்லாம் வந்து சரியாகப்பட்டு, மற்ற உறவுகளுக்குள்ளே பிரச்சனை இருந்தாலோ எல்லாமே சரியாக்கப்பட்டு உங்களுக்கு அழகான ஒரு அன்பு, பாசம், மழை இதெல்லாம் வந்து பொழியக்கூடிய ஒரு உறவு கண்டிப்பாக உங்களை தேடியும் வருது. இருக்கிற உறவும் சரியாகுது. எல்லாமே கரெக்டான டிவைன் டைமிங்கில். இங்கே பாருங்களேன், இதில் வந்து நான் எல்லா கார்டும் எடுக்க மாட்டேன். இந்த கார்டு வந்து இந்த கார்டு வந்து டெவில் கார்டு. இது ஆக்சுவலாக டெவில் மோடில் நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்படியே அச்சு அசல் மாறாமல் நல்லவங்க மாதிரியே வேஷம் போடுறதுக்கு இவங்கெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டு வராங்கன்னு தெரியல. ஆனால் பை பர்த்துன்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து இந்த ஆக்ட்ரஸ்லாம் சினிமாவில் நடிக்கும்போது நம்ம வந்து அந்த கதையோடு ஒன்றி போயிடுறாங்க இல்லையா, அதை விட பக்காவாக தன்னோட கேரக்டரை எந்த இடத்துலையுமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கைக்குள்ளேயே நடிக்கிறாங்க. ஏன்னா கடவுள் வந்து நடிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் தன்னோட வாழ்க்கைக்குள்ளேயே நடிக்கிறாங்க. நம்ம நிறைய இடங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து நம்ம வந்து தர்மப்படி நம்ம வாங்குறது ஒரு விலையாக இருந்தாலும் அதை ப்ராஃபிட்டுக்கு தான் விற்கிறோம். அந்த இடத்துல இதாங்க இதுக்கு விலை, இது ஒரு 10 ரூபா தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் எல்லாருமே லாபம் இல்லாமல் தொழில் பண்ண முடியாது, கடன் நடத்த முடியாது. அதுக்குண்டான சேலரி கொடுக்கணும், லைட்டு வாடகை, கரண்ட் வாடகை, இடம் வாடகை இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ வந்து அவங்க ஒன்று வைக்கிறாங்க. ஆனால் இவங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நடிக்கிறாங்க பாருங்கள் இயல்பா. இது வந்து தொழில் தர்மம்காக நம்ம நடிக்கிறோம். ஆனால் வாழ்க்கைக்குள்ளேயே நடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களை பார்த்து மட்டும்தான் நமக்கெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயத்தை பார்த்து நம்ம கற்றுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நல்லவங்களை பார்த்து இந்த விஷயத்த நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஆனால் எப்படி இவங்களால இப்படிலாம் நடிக்க முடியுது? ஒருத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்து அழகாக சூப்பராக நடித்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஆதாயமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கடைசியில் அவங்கள அதே இடத்துல விட்டுட்டு நீ எனக்கு தேவையே இல்லை, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு உங்களுக்கு அதுவும் பத்தாமல் நிறையா கெட்ட விஷயங்கள்லாம் ஒரு கேரக்டர் வைஸில் அசாசினேட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன அழகாக நடிச்சிருக்காங்க, நம்ம எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் பாருங்கள். அப்போ வருவது அந்த ஏமாற்றத்தை தாங்கவே முடியல. இவ்வளோ நாள் நம்பி வாழ்க்கையை தொலைச்சி, டயத்தை தொலைச்சி, உடம்ப கவலைப்பட்டு உடம்பும் போச்சு. இதை 24 மணி நேரமும் நினச்சி மைண்டில் அதிகப்படியாக சப்கான்ஷியஸ் மைண்டு வரைக்கும் அவங்கள பற்றின ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி இவங்க தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி, இவங்க தான் உயிர், இவங்க தான் நம்ம கடைசி வரைக்கும்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணால் நமக்கு எதிராகவே வெளியில் உள்ளவங்க யாருமே சதி பண்ணலை, நம்ம கூடவே இருக்கிற, நம்ம உயிர்னு நினச்சிட்டு இருக்கிற இவங்க தான் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்க போகிறாங்க. நம்ம இந்த உலகத்திலே எல்லாரை விட முக்கியமாக நினச்ச ஒரு பர்சன் தான் நமக்கு கூடவே இருக்கிறவங்க தான் நமக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிடுறாங்க.
அந்த ஒரு ஸ்டேஜெல்லாம் கடந்து வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸுங்க. அந்த ஃபேஸ்லாம் தாண்டி நீங்கள் வந்து அந்த அந்த ஹர்ட்டெல்லாம் மறைஞ்சு அந்த தழும்பெல்லாம் மறைஞ்சு கடவுள் கையை பிடிச்சி கடவுள் ஆனால் இந்த ஃபேஸில் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. அவர் தான் இருக்கிறதுனால தான் உங்களால் சீக்கிரமாக உங்களோட காயங்கள் எல்லாம் ஆற்றிட்டு வெளியில் வர முடியும். அவர் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த உலகம்லாம் என்றைக்கோ வந்து எல்லாரும் பாய்சனை குடிச்சு இறந்துருப்பாங்கங்க. ஏன்னா இங்கே நடக்கிற கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னா எங்கே போகிறது சொல்லுங்கள்? யார்கிட்ட போய் கேட்குறது? யார் நியாயம் கொடுப்பாங்க? இங்கே உள்ளவங்க எல்லாருமே நியாயம் யார் கொடுப்பாங்க? அவங்களுக்கு மட்டும்தான் செல்ஃபிஷாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு வேணால் இது தப்பு அது தப்புன்னு வெளியில் சொல்கிறதுக்கு வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு வேணால் ஃபஸ்ட்டு முன்னாடி வருவாங்க. ஏதாவது ஒரு பணம் கேளுங்க, ஏதாவது அவங்கள பணயமாக வச்சு இந்த இதுக்கு வந்து ஏதாவது எனக்கு வந்து பணம் வேணும், இந்த பத்திரத்தில் வந்து சாட்சி கையெழுத்து போடணும்னு கேளுங்க, யாராவது வருவாங்களா? முன்னாடி 1000 வந்து கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. நான் தான் இருக்கேன், நான் கூட இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்பாங்க. எதுலையாவது சாட்சி கையெழுத்து போட சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தரும் வர மாட்டாங்க. யாருமே இந்த உலகத்தில் வந்து நம்ம பக்கத்தில் கஷ்ட நேரத்தில் கூட நிற்க மாட்டாங்க. கடவுளை தவிர இந்த உலகத்தில் யாருமே நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிறவங்க கிடையாது, காப்பாற்றுறவங்க கிடையாது. அந்த கடவுள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னா எத்தனை மனித பிறவியே இருக்காது. அவ்வளோதான். ஒவ்வொருத்தர் கொடுக்குற அந்த ஒரு டார்ச்சர்லேயும் அந்த இதுலேயும் அந்த ஒரு மென்டல் டார்ச்சர்லேயும் அந்த பெயின்லேயும் விட்டு ஓடுறாங்க. எப்படி நம்மளால் இருக்க முடியும்? உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மென்டல் டிப்ரெஷனுக்குள்ளே எத்தனை பேர் போய் பைத்தியமாக போய் செத்து போகிறவங்களாம் இருக்காங்க இல்லையா? அப்போது கடவுள்னு ஒருத்தர் இல்லாட்டி இந்த உலகமே இல்லை. அதனால் கடவுளை ஃபஸ்ட்டு நம்புங்க. நிறைய பேர் வந்து மேனிப்புலேட் பண்ணி 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 நம்ப வச்சு குரலை உயர்த்தி உயர்த்தி சில நேரம் அடிக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா நீ வந்து அடங்கி தான் போகணும், நான் என்ன வேணாலும் பண்ணலாம், நீ எதையும் என்னை கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற மூட்லலாம் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து செக்ஷுவலாக அடிக்ஷன் ஆகியிருக்காங்க. அதனால தவறான பாதைகளுக்கும் போகிறவங்களும் இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரிவீல் ஆகுது. ரிவீல் ஆகிட்டு அதுக்கு உண்டான தெளிவான ஒரு பாதையெல்லாம் வருதுங்க. பயங்கரமான காடுங்க, போயிட்டே இருக்குது. எடுக்க எடுக்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகுது. ஓகே, இந்த கார்டை வந்து நான் வந்து ரொம்ப நாளாக ஆச்சு எடுக்கலை, டீ லீஃப் கார்ட்ஸு. இந்த கார்டு வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கைடன்ஸ் இதில் வர எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவில் தான் வருது. இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிற உங்கள் விஷயங்கள்லாம் மாறி நல்ல விஷயமாக வரப்போகுது. இது என்ன அப்படின்னா, நிறைய சேலஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து மேஜர் சேலஞ்சஸ்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா வரீங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு தான் வரீங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் கடக்க வேண்டிய பாதையுமே நிறையா இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் கடந்து தான் வரணும். அதுக்கு எல்லாமே வந்து தைரியத்தோடு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் இருக்கும்போது தான் இந்த மலையளவு பிரச்சனையெல்லாம் அப்படியே தவிடு பொடியாக போயிடும். நீங்கள் கவலையெல்லாம் பட வேணாம். கடவுள் கையை பிடிச்சிட்டிங்கன்னா அவரே எல்லாத்தையும் இடித்து தள்ளிடுவார். அவரை நம்பி நீங்கள் களத்தில் இறங்குங்க, அவ்வளோதான். உங்களை நம்புங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் தன்மையை நம்புங்க. அவர் எங்கேயுமே போகல. இந்த காடை வருவேங்குது, கவுளி அடிக்குது. ஒரு ஸ்டப்பர்னான ஒரு அக்ரெசிவ் பர்சன். சில பேர் வாழ்க்கையில் வந்து ரொம்ப மோசமான பர்சனுங்க. இவங்கெல்லாம் வந்து நம்ம சினிமாவில் பார்க்கலாம் தெரியுங்களா, இப்படிலாம் ஒரு கேரக்டர் இருப்பாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான ஒரு பர்சன் வந்து சில பேர் வாழ்க்கையில் இருந்து கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து யாருக்கு இந்த விஷயங்கள்லாம் போய் சேரணுமோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு அவங்களுக்கு போய் டச் ஆகுங்க. அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் வந்து ஆலமரம் மாதிரி இருக்கிற, அதான் இந்த குடும்பத்தோட தலைன்னு சொல்லப்படுற, குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அல்லது தலைவி, ஒரு சிங்கிள் பேரண்ட்டாகவும் இருக்கலாம், சிங்கிள் மதராகவும் இருக்கலாம். 2 பேரும் இருந்தாலும் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் இருக்கனால அவங்களும் சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் மதர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கை தான் இப்போ வந்து நிறைய பிரச்சனைக்குள்ளே போயிட்டுருக்கு. ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய சண்டை சச்சரவு, குழந்தைங்களால் சண்டை, கணவரால் சண்டை, அந்த குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஒரு சாரோ மாதிரி இருக்குது. ஆலமரமாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. குடும்பத்திலேயே நிறைய இருக்குது, வெளியில் வேறு எங்கேயும் யாரும் கொடுக்க தேவையில்லை, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் ஹைலி தாட் ஆஃப் அப்படின்னா உங்களை பற்றி யாரோ அதிகப்படியாக நினச்சிட்டே இருக்காங்க. அவங்க வந்து உங்களை மறக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே வந்து தெரியுது. உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து எப்படின்னா ஒரு பாண்டிங் மாதிரி. இதை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது. சில விஷயங்களுக்காக உங்களை பிரிஞ்சும் போயிருக்கலாம், ஆனால் அதிகப்படியான நேரம் உங்களை மட்டும்தான் அவங்க வந்து பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. உங்களை பற்றி மட்டும்தான் அவங்க அதிகமாக யோசிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜும் வருது. அடுத்தது வந்து யூ ஃபீல் சில விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒன்று தொலைச்சிட்ட மாதிரி, ஏதோ ஒரு இழந்துட்ட மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அது வந்து லவ்வாகவும் இருக்கலாம், மணியாகவும் இருக்கலாம், உங்களோட கோலாகவும் இருக்கலாம். ஏதோ ஒன்று வந்து உங்கள் வாழ்க்கையில் நம்ம என்னடா இழந்துட்டோமே, நம்ம வாழ்க்கையில் ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கே, ஏதோ ஒன்று நம்ம கூடவே இல்லையே, நம்ம லைஃப்பில் வந்து இல்லையே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. பணம் இருந்தால் லவ் இல்லை, உண்மையான வாழ்க்கை இல்லை.
சில பேருக்கு கோல் ஏதோ நம்ம தொலைச்சிட்டோமோ, நம்ம சாதிக்க நினச்ச ஒரு விஷயமா வந்து சாதிக்காமல் இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை குறித்தே நம்ம இந்த கெரியரை நோக்கியும் நம்ம குடும்பத்தை நோக்கியும் பார்த்துட்ருக்கோம். நமக்கான கோல், நமக்கான ஒரு பேஷன், நமக்கான விருப்பம் என்ன அப்படிங்கிறத செய்ய முடியலையே அப்படின்னு சில வெறுமையாகவும் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. இந்த கார்டு பாருங்கள் எப்படி நீட்டிட்டு நிற்கிது பாருங்கள். எல்லாம் தான் வெளியில் வருவேங்குது. சில பேர் வந்து கரெக்டான பாதையில் தான் இந்த ஆரோ மாதிரி அழகாக போயிட்டுருக்கீங்க. சில ஆஸ்பெக்ட் ஆஃப் யோர் லைஃப், சில பாதையில் கரெக்டான முடிவெடுத்து தெளிவாக அழகாக உங்கள் கோல் நோக்கி நிறைய பேர் வந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் பாதை வந்து ஒரு வழிகாட்டுது. எது வழிகாட்டுதுன்னா யூனிவர்ஸ், பிரபஞ்சம் வந்து வழிகாட்டுறாங்க. ஒரு அழகான ஒரு பிரகாசமான லைஃப் தான். எப்பேற்பட்ட சுச்சுவேஷன், எப்பேற்பட்ட சேலஞ்சஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் சில விஷயங்களுக்கு கரெக்டான பாதையை பிடிச்சி நீங்கள் அழகாக உங்கள் லைஃப் நோக்கி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது தான் சில பேருக்கு இங்கே வந்து மெசேஜாக வருது. அடுத்து என்ன கார்டுன்னு பார்க்கலாமா? இவங்க கீழே வராங்க. ஓகே, குட் அட்வைஸ் ஃப்ரம் அ வைஸ் பர்சன். கண்டிப்பாக ஒரு நல்ல பர்சன் கிட்டேருந்து எனக்கு வந்து எந்த விதமான எனக்கு எதுன்னே தெரியல, என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வைஸாக, நல்ல ஒரு அனுபவம் நிறைய வாய்ந்த ஒரு அறிவு மிக்க ஒரு பர்சன் கிட்டேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அறிமுகம் ஏற்படுது. அவங்க கிட்டேருந்து நல்ல ஒரு ஆலோசனையும் கிடைக்குது. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு ப்ரெசென்ட்டில் வாங்க. நீங்கள் சுச்சுவேஷனால் நீங்கள் வந்து அதை குறித்தே கவலைப்பட்டுட்டு பாஸ்ட்லேயோ நீங்கள் வந்து ஃப்யூச்சர் குறித்து பயத்திலோ இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டில் வரக்கூடிய எந்த விதமான கைடன்ஸும் உங்களால் எடுத்துக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக உங்களை தேடியே வராங்க அவங்க. நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. இதுக்கப்புறம் இது போதும். நம்ம வந்து அடுத்த கார்டு வந்து இமோஷன் லெவலில் இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட், உங்களுக்கு என்ன தேவை, ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா செரெனிட்டி இஸ் இன்னர் பீஸ். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்னரில் அமைதி தான் தேவை. இது மட்டும்தான் உங்களை வந்து உங்களை உள்ளுக்குள்ளே ஒரு காமாகவும் ஒரு வெறுமைத்தன்மை நீங்கின ஒரு விஷயமாகவும் உங்களை கொண்டு வரும். நிறைய எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சந்தித்து ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே களைப்பாயிட்டீங்க. இனிமேல் வந்து எனக்கு எது பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இந்த கார்டு வந்து உங்களை என்ன சொல்லுது அப்படின்னா இதுதான் டைம். உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களை நம்புங்க. இந்த பிரச்சனை உங்களால் நிச்சயமாக இதுக்கான ஒரு வழி கண்டிப்பாக உங்களால் கொண்டு வர முடியும் கடவுளோட அருளால் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும் கொண்டு வாங்க. நிச்சயமாக இந்த கார்டு மூலமாக அழகான ஒரு மெசேஜுங்க. உங்களை நம்புங்க, உங்களுக்கே தெளிவான பாதை கிடைக்கும் கடவுளோட பிளெஸிங்னால. அதை ஃபஸ்ட்டு நம்பி வெளியில் வாங்க. உண்மையாக வந்து அமைதியாக இருங்க, காமாக இருங்க, சுச்சுவேஷனால் மாட்டிக்காதீங்க. க்யூரியாசிட்டி, இதுதான் வந்து க்யூரியாசிட்டினா ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், நல்ல விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வம், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான் உங்களை வந்து ஒரு ஊந்துதல் ஃபோர்ஸ், அதாவது டிரைவிங் ஃபோர்ஸ் மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு உண்டான, புதிய புதிய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியும் கூட. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறையா வந்து கேள்விகள், நிறைய தேடுதல்கள், உங்களுடைய அந்த உயரங்களை வந்து நீங்கள் தொடர்றதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் நீங்கள் தான் பண்ணணும். இதுதான் வந்து உங்களை வந்து என்கரேஜ் பண்ணும். உங்களுடைய அந்த ஆர்வமாக இருக்கட்டும், ஒரு விஷயம் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் தான் உங்களை நிறையா விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை என்கரேஜ் பண்ணி கொடுக்கும். அதனால் உங்களுடைய நாலேஜையும் வளர வைக்கிறதுக்கு உண்டான நிறையா விஷயங்கள் வந்து வருது. உங்களுடைய திறமையை வளர்த்தணும் அப்படின்னா உங்களை சுற்றி உள்ள மனிதர்களே உங்களை மோட்டிவேட் பண்ணாலும் சரி, டிமோட்டிவேட் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு பாதையில் நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க. அது நல்ல வளர்ச்சியாக தான் இருக்கும். அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்க வந்து கிரிட்டிசிசம் பண்ணாலுமே அது உங்களோட வளர்ச்சிக்கு உண்டான பாதையாக அது திரும்ப தான் போகுது. அடுத்தது ஒரு கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வேறு கார்டு பார்க்கலாம். மிராக்கல், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்கல் இருக்குது. இதுதான் வந்து எப்போ மாறுது அப்படின்னு, எப்போ அந்த மிராக்கல் உங்கள் கண்ணில் பட போகுது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸ் வருது. அந்த சேஞ்சஸை நீங்கள் வந்து இது என்ன லாஜிக் அப்படின்லாம் எடுத்துக்காமல் கடவுள் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக உங்களுக்கு இடமாற்றம் சொல்கிறாங்கன்னா அது வந்து எதை பற்றியும் யோசிக்காமல், என்ன நடக்க போகுதுங்கிறதுலாம் யோசிக்காமல், இது எதுக்கு நம்ம மாறணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் கேட்காம நீங்கள் மாறணுன்னா மாறுங்க. நிறைய அது மாறும்போது தான் உங்களுக்கு நிறையா வந்து நடக்காத விஷயங்கள்லாம் அழகாக இந்த உலகத்தில் வந்து நடக்க போகுது. அது வந்து உங்கள் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஒரு மிராக்கிள் வருது அப்படின்னா அது என்ன, இந்த கார்டு வந்து வந்தாலே வந்து நம்பிக்கையை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபெய்த்தை மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லாமே உங்களால் முடியும். என் மிராக்கிள் கண்டிப்பாக நீங்கள் தொடர தூரத்தில் தான் இருக்குது.
ஓகே. நெறைய பேர் வாழ்க்கையில தொலைச்சிட்ட மாதிரி இருக்கீங்க. நம்மளோட வாழ்க்கை பயணமே தொலைஞ்சு போச்சா? நம்ம ஏதோ ஒரு பாதையில திக்கு தெரியாத ஒரு திசையில போயிட்டு இருக்கோமா? நம்ம சரியான பாதையில தான் போறோமான்னு நெறைய பேர் வந்து ஒரு இமோஷ்னலா வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபீலிங்லாம் வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையா இருக்கு. நம்ம வாழ்க்கையே நிச்சயம் இல்லைங்க. நம்ம ஃபீலிங்கும் அப்படிதான் இருக்கு. நமக்கு வந்து சேர்ந்ததும் அப்படிதான் இருக்கு. நமக்கு வாச்சதும் அப்படி எதுவுமே நிலைச்சு நிக்கல. ஏதோ ஒண்ணு வருது, இருக்குன்னு பார்த்தா அது நம்மள விட்டு போகுது. நெறைய ஏமாற்றம், நெறைய பெயின், நெறைய வலி, நிறைய லெசன் இதெல்லாமே வந்து கற்றுக்கிட்டு ஒரு சுச்சுவேஷனில் கன்ஃபியூஷன் வந்தது. எதை குறித்து போகணுங்கிற விஷயமும் தெரியல, எதை நோக்கிய பயணம்னும் தெரியல, எந்த ஃபோர்ஸ் நம்மளை வழி நடத்துதுன்னு தெரியல. உங்களுடைய இன்னர் கைடன்ஸ்குள்ளே நீங்கள் ரீகனெக்ட் ஆகணும். இன்னர் சோலுக்குள்ளே நீங்கள் அலைன் ஆகவே இல்லை. வெளியிலேயே நீங்கள் வந்து பிரச்சனைகளை குறித்து ஒவ்வொரு இடத்துலையும் இதை குறை சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ளே வரும்போது தான் உங்களுக்குள்ளே என்ன குறை இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையும் ஃபார்வர்டில் மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். இது எல்லாமே உங்களுடைய ட்ரூ டிசைர் தான். கண்டிப்பாக தொலைச்சிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை தான் நீங்கள் தொலைச்சிருக்கீங்க. வேறு எதையுமே இந்த உலகத்தில் தொலைக்கல. உங்களை தேடி கண்டுபிடிக்கும் போது இந்த உலகத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த என்சாண்டட் பாத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. என்ன வருது பார்க்கலாமா? ஹார்மோனி. நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு இணக்கம் ஏற்படுது. உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றம் கொண்டு வரும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் இணக்கம் ஏற்படுது. சரௌண்டிங்லேயும் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறாங்க. அதனால் உங்களை மாற்றும் போது சுச்சுவேஷனும் மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். விட்டு போன உங்கள் உறவுகளும் நீங்கள் தேடிட்டு இருக்க அந்த உறவுகளும் உங்களை வந்து சேர்றாங்க. சூப்பரான கார்டு இல்லை இது? ஒரு சின்ன 2 லைனில் ஒரு அழகான ஒரு மெசேஜ். உங்களை உள்ளே சரி பண்ணும்போது வெளியில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் சரியாகுது. அவ்வளோதான். தைரியம் மட்டும்தாங்க முக்கியம் இந்த இடத்துல. இந்த ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தைரியமாக உங்கள் ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிறது தான் இங்கே லெசன். உங்களுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு. பிரேவ். நீங்கள் வந்து உங்களுடைய கனவுகளை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு உங்களோட தைரியம் தான் முக்கியம். நீங்கள் கனவுகளில் நிறையா பேருக்கு நிறையா இன்ட்யூஷன் மூலமாக சொல்லுவாங்க. இது வந்து கலிகாலங்கிறதுனால நீங்கள் இந்த ப்ரெசென்ட்டில் நடக்கிற இந்த 3D வேர்ல்டில் நடக்கிற விஷயம் தான் முக்கியம்னு நினச்சிட்டு பல பேர் வந்து அது பின்னாடி தான் போகிறோம். எனக்கு வந்து நிறையா பேர் வந்து என்னோட அந்த பர்சனல் ரீடிங்கில் வரும்போது என்னோடய கிளையண்ட் வந்து சொல்லும்போது அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போய் ரொம்ப மாட்டிக்கிட்டு எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, நான் நம்பினவங்க இப்படி மோசம் பண்ணிட்டாங்க, எனக்கு கூட இருக்கிற அந்த கணவன் இப்படி பண்ணிட்டாங்க, ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாங்கன்னு அந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து கும்புறும்போது எனக்கு என்ன தோணுன்னா, இந்த 3D வேர்ல்டில் நடக்கிற இத்தனை விஷயங்களையும் உண்மையான நம்பி இதுக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்காங்களே. ஏதோ ஒரு நம்பிக்கை, அந்த கடவுள் நம்பிக்கை, அவங்க வாழ வைக்கிறதே அந்த ஒரு நம்பிக்கை தான். நம்மளை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளை வந்து காப்பாற்றுது அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்பிக்கை மட்டும்தான் அவங்க உயிரை வந்து கையில் பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கவங்கள நான் எல்லாரையுமே பார்க்குறேன். நான் சில பேர் வந்து நிறைய விஷயம் புரியுது அவங்களுக்கு, நம்ம வந்து இந்த உலகத்தில் தான் இருக்கோம், இருந்தாலுமே அவங்க இந்த 3D வேர்ல்டில் நடக்கிற விஷயங்கள் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் மீ. நான் பிஃபோர்லாம் வந்து அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் உண்மைன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது எல்லாமே வந்து கடவுளோட ஒரு செயல் தான், நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். இது கடவுள் வந்து நமக்கு கொடுக்குற விஷயங்கள் மேடை தான், நாடக மேடை தான், கடவுள் தான் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. ஆனால் இந்த ஸ்கிரிப்டில் வந்து நம்ம கரெக்டாக படிச்சிட்டோம், நம்ம லெசனை படிச்சிட்டோம் அப்படின்னா கடவுள் என்ன பண்ணுறாரு, கிஃப்டாக ஒரு கீ ஒன்று கொடுக்குறாரு, ஒரு பேனா. அதான் கிஃப்டாக கீங்கிறத விட ஒரு பெண்ணு கொடுக்குறாரு. அவர் எழுதின கதையை வந்து நீங்கள் மாற்றி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு பேனாவை கையில் கொடுத்து உன் வாழ்க்கையை நீயே, உன் தலையெழுத்தை நீயே மாற்றலாம். எப்போன்னா நீ லெசனை கற்றுக்கும் போது, நீ வந்த லெசன் கற்றுக்கும் போது அவர் வந்து கையில் வச்சுருந்த பேனாவை நம்ம கையில் கொடுக்குறாரு. உன் வாழ்க்கையை நீனே மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு. எவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்லை? கடவுள் எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்குறாங்க நமக்கு இல்லை? கண்டிப்பாக நம்புங்க. இது எல்லாமே வந்து பொய் கிடையாது. இது வந்து பொய்யா வாய் வார்த்தைக்கு சொல்லணுங்கிற அவசியம்லாம் எனக்கு இல்லை. நிச்சயமாக நம்பிக்கை வைங்க. உங்களால் எல்லாத்தையுமே ரியாலிட்டி, நான் சொல்லி முடிக்கல, அதே மாதிரி வந்துச்சு பாருங்கள். உங்களால் எல்லா பவருமே இருக்குது. உண்மையை உருவாக்குறதுக்கு உண்டான, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உண்மையை உருவாக்கக்கூடிய எந்த விஷயம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை உருவாக்கக்கூடிய பவர் உங்கள் கையிலேயே இருக்குது. அழகாக இந்த கையில் பாருங்கள், உங்கள் கையிலே இருக்குது. அந்த கையில் உள்ள கீ, அந்த பேனா எல்லாமே கடவுள் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க கார்டு. இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டத்தை நம்ம வந்து எனர்ஜி கார்டில் பார்த்தாலுமே இது எல்லாமே நடக்குது. ஒவ்வொருத்தரோட நிலைமை இப்படி இருக்குது. ஏன்னா இது வந்து கார்டில் வந்து நெகட்டிவாக வருது அப்படின்னு பார்க்க வேணாம். ஒவ்வொருத்தர் இதை விட மோசமான சுச்சுவேஷன்லாம் வந்து இருக்காங்க. இதுதான் வந்து உண்மை. என்னங்க இது, நான் பேசிட்டு எடுக்கிற கார்டெல்லாம் அதை ரிலேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. நான் பேசி முடித்த வார்த்தை தான் கார்டில் வருது. என்ன பண்ணலாம்?
ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு தான் நான் வந்து ரீடிங் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். ஏன்னா என்னை ஃப்ரீ ஃப்ளோவாக நான் பேசும்போது, எமோஷ்னலாக பேசும்போது அது ஃபுல்லாக டவுன்லோடு. அவர் வந்து என்ன சொல்கிறாரோ நான் வாயில் பேசுகிறேன், அதுக்கு முன்னாடி இங்கே கார்டு வந்து ரெடியாக நிற்கிது. இதிலே புரியுதா? இதுதான் உண்மைன்னு சொன்னேன். கரெக்டாக ட்ரூத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. உங்களோட நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, நீங்கள் உண்மை தான் முக்கியம் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு வந்து ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? இதுதான் வந்து உங்களை பர்த்து. நீங்கள் பிறப்புலே வந்து நீங்கள் உண்மையானவங்க. அப்படிப்பட்டவங்க தான். அதே உண்மைத்தன்மையோட நீங்கள் வாழுங்க. யார் எப்படியோ உங்களை ஏமாற்றட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். அவங்க ஏமாத்துறாங்க, நம்ம ஏமாத்துறோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவாங்கங்க. அதனால நீங்கள் வந்து உங்கள் டைமை மட்டும், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்றாங்க. ஓகே, இந்த கார்டும் போதும். நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேம் அண்ட் ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துடலாமா? நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க எனக்கு ஃபஸ்ட் லெட்டர், நேமோட ஃபஸ்ட் லெட்டர். உங்கள் பர்சனோட ஃபஸ்ட் லெட்டராக இருக்கலாம், அல்லது உங்களோட ஃபஸ்ட் லெட்டராக இருக்கலாம், இனிஷியலாக இருக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, அதனால் நான் திருப்பி சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நிறையா எடுத்துட்டோம். ஓகே, ஜே என் எஃப் இ, அதே எஸ் கார்டு. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும். இந்த கார்டை நான் இன்றைக்கி தனியாக எடுத்து வைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்திருக்கு, இன்றைக்கி எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இந்த கார்டை நான் தனியாகவே வைக்கிறேன். ஏ கே ஹெச் ஒய். இந்த நேம் லெட்டராக இருக்கலாம். இது எல்லாமே வந்து ரெசனேட் ஆகுது. இது மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இது இப்போதைக்கு வந்து வந்திருக்கு. ஆனால் வந்து இந்த ரீடிங் வந்து உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலோ, நான் சொல்கிற அந்த பிரச்சனையோ, நான் சொல்கிற இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா இது உங்களுக்கான ரீடிங் தான். நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நெகட்டிவாக போகாதீங்க. இதில் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு நான் எந்த விஷயமே வந்து உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. உங்களை பாசிட்டிவிட்டியாக எப்படி தப்பிச்சு வெளியில் வரலாம், பிரச்சனையெல்லாம் இருக்கீங்க, இந்த பிரச்சனையிலலாம் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஊர்ஜிதம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான சொல்யூஷன் தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கடவுளோட வரம் வந்து ஒன்றே ஒன்று தான் நான் எடுக்க போகிறேன். எனக்கு என்னமோ சரி ஒன்று எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்றே ஒன்று தான் கடவுள் கொடுக்குற போகிறாரு. ஒன்றே ஒன்று தான் கொடுக்க போகிறாரு. என்ன கொடுக்க போகிறாருங்கன்னு எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா ஒரு வரம் தான் நமக்கு கிடைக்க போகுது. நம்ம அந்த வரத்தை வந்து ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும் இல்லையா? நமக்கு தேவையான வரம் இது. அதனால தான் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக நான் வரமாக கேட்டிருக்கேன். கடவுள் வந்து என்ன வரம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, சூப்பர், ஒரு ரிலாக்ஸேஷனாக இருங்க. உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது உங்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கிது. எப்படி வந்து ஒரு உயரமான அந்த மலையில் வந்து ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம எப்போயுமே மவுண்டெயினுக்கெலாம் போகும்போது, கொடைக்கானல்லாம் போகும்போது நம்ம ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். உயரமான ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு அமைதி கிடைக்கும் நமக்கு. இமயமலையிலலாம் நிறையா பேர் ஏன் போகிறாங்க? அமைதியற்ற தன்மை இருக்கும்போது இமயமலையில் போது நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது மாதிரி நிறையா உங்களுக்கு இடையில இருக்கிற அந்த பிளாக்கேஜஸாக இருக்கட்டும், உங்களை தடுத்து நிறுத்துகிற நிறைய ஃபோர்ஸஸ், உங்களுக்கு வாழ்க்கையில் குறுக்கால இருக்கிற அத்தனை சேலஞ்சஸையும் நீங்கள் வந்து அழகாக ஃபேஸ் பண்ணி அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து காம்னஸ் கொண்டு வருவீங்க. எல்லாத்தையும் அழகாக ஃபேஸ் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் தவிடுபொடியாக்குவீங்க. உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வருவீங்க. ரிலாக்ஸாக இருங்க. உங்களுக்கு அமைதி, ஒரு ரிலாக்ஸேஷன் தான் உங்களுக்கு முக்கியம். இப்போதைக்கு அதுதான் முக்கியம். தெளிவற்ற வாழ்க்கை பாதை வந்து இருந்தால் கூட இப்போதைக்கு நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருங்க. எல்லா தெளிவுமே கொஞ்ச நேரத்தில் அந்த காற்றடித்த உடனே அந்த சூரியனோட ஒளி தென்படும். அந்த சூரியன் வந்து அந்த மேகம் வந்து சூரியனை மறைக்க முடியாது. ஒரு காற்றடிச்சா அந்த மேகம் நவுந்து போயிடும். சூரியனோட ஒளியை யாராலையும் மறைக்க முடியாது. உண்மையோட அந்த பார்வைத்தன்மையை வந்து யாராலையும் ஒளிச்சு வைக்க முடியாது. உண்மை என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளிப்பட்டு விடும். அது வரும்போது அதோட பவர் வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் கடவுளை பிடிச்சிக்கோங்க. கடவுளை சிவனை பிடிச்சிக்கோங்க. ஓம் நமச்சிவாவன் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா ஐ லவ் திஸ் ரீடிங்னு போடுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு வந்து டச்சபிளாக இருந்தது, உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பொருத்தி பார்க்குற மாதிரி என்னோட ரீடிங் இருந்தது அப்படின்னா எஸ் ரெசனேட்டட்னு போடுங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பிரச்சனைகளுக்குள்ளே இருந்து நீங்கள் மாட்டிட்டு முழிக்கணுங்கிறது என்னோட ரீடிங் கிடையாது. இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை. அந்த ஆசையை வந்து அதுதான் கடவுளோட ஆசையும் கூட. நான் எப்படி வெளியில் வந்தேனோ அதே மாதிரி உங்களாலேயும் முடியும். நானும் ஒரு மனுஷி தான். இந்த 3D வேர்ல்டில் எல்லாருமே மனிதர்கள் தான். எல்லாருமே பட்டு தான் வெளியில் வரணும். அதனால் பட்டு வெளியில் வரும்போது கடவுள் வந்து அழகான ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக வச்சிட்ருக்காங்க. அதனால் எது இருந்தாலும் பார்த்துக்கலாம், வெளியே வாங்க, தைரியமாக பார்த்துக்கலாம். அவங்க எல்லாமே சோல் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். நானும் ஸ்ட்ராங்கு, நீங்களும் ஸ்ட்ராங்கு. எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே வந்து தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களால் ரியலைஸ் பண்ண முடியல. கண்டிப்பாக எல்லா விஷயமே வந்து ஒரு ஒரு கடவுளோட அந்த கடைக்கண் பார்வை பட்டோன்னே எல்லா கெட்ட விஷயங்களும் போயிடுங்க. அதனால் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இப்போ இருக்கிற இந்த ப்ரெசன்ட் டைமை, ப்ரெஷியஸான கடவுள் கொடுத்த இந்த ப்ரெசன்ட் டைமை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்கள் இதை அழகாக யூட்டிலைஸ் பண்ணும்போது தான் நாளைக்கு ஒரு பிரகாசமான ஃப்யூச்சர் உங்களுக்கு வரப்போகுது. யாரோ தேவையில்லாத உங்களுக்கு கஷ்டம் கொடுத்த ஒரு நபருக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாமல் இது வரைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அதுவே வந்து ஒரு பெரிய உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வந்து பெரிய ஒரு இழப்பு தான். அந்த டைமும் அந்த ஒரு எனர்ஜியும் வந்து நீங்கள் இழந்தது, அது வந்து ஏதோ கர்ம பலனால இழந்துட்டீங்க. விட்டுருங்க. இனிமேலும் இந்த பிரச்சனையை குறித்து அந்த நபரை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு உண்டான டைம் அவ்வளோதான். உங்களோட டைம் ரன்னிங் அவுட் ஆகிட்டே இருக்குது. டிக்டாக் அடிக்கிற மாதிரி தான் உங்களுடைய வாட்ச் கிளாக் வந்து அடிச்சுட்டே இருக்குது. நீங்கள் எப்போ நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்க, எப்போ நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்க போகிறீங்க, எப்போ உங்கள் வாழ்க்கையில் அப்க்ரோத் கொண்டு வர போகிறீங்க, எப்போ இன்னர் செல்ஃப்லாம் அலைன்மெண்ட் ஆகி கடவுளோட சோல் பர்பஸ்க்கு நீங்கள் உள்ளே தெரிஞ்சுக்க வருவீங்க. அதனால் சீக்கிரம் வந்துடுங்க. போதும் கவலைப்பட்டதுக்கெல்லாம் அதுக்கு உண்டான டைம்லாம் முடிஞ்சு போச்சு. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நல்ல காலம் தான். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். தேங்க்யூ.